கேள்வி ஒன்று, அந்த உறக்க நிலையில விழிப்பை பெற்றீங்களா என்று சாஹிப் நானாட்ட கேட்டாங்க. சாஹிப் நானா அதுக்கு பதில் சொன்னாங்க. அது ஒரு சப்ஜெக்டும் இருக்கு. அந்த விழிப்பை பெறுங்கிற விஷயத்தை நாம கற்பனை பண்றோம்ங்கிற மாதிரியும் எனக்கு விளங்குது. ஆழ்ந்த உறக்க நிலையண்டு உள்ளம் அந்த அனுபவத்தை பெறுறது, அந்த அனுபவத்தில இருக்கிறது, அந்த இருக்கிற அந்த உள்ளம் விழிப்பா இருக்கென்று நினைக்கவில்லை. நாம போய் இன்னும் கண்ணை துறந்து, சரியா, நுட்பம் கொண்டு இதை பிடிச்சிக்கங்க. நம்மட இன்னும் வளமையா இருக்கிற கண்ணை இப்போ மூடி இருக்கும், மூடினோன்னு உறக்கத்துக்கு போயிருப்போம். இப்போ வளமையா கண்ணை துறந்த உடனே நாம இந்த விழிப்புக்கு வரோம். அப்படித்தானே நாம பழக்க வழக்கத்துல விழிப்பண்ட எண்ணெய் எடுக்கும். விளங்குதாது? வளமையா கண்ணை மூடி உறங்கின உடனே அதை எண்ணெய் எடுக்கும், உறக்கம் எடுக்கும். உறக்கம் எடுக்கும், சரியா? இப்ப இதுல கொஞ்சம் நுட்பமா கிரகிக்கணும். நம்ம இப்ப கண்ணை துறந்து விழிக்கிற மாதிரி ஆழ்ந்த உறக்க நிலையில நமக்கு ஒரு விழிப்பொண்டு ஏற்படணும் என்று ஒரு கற்பனை ஒன்று நம்மள அறியாமையே நமக்கிட்ட வரும். நம்மள அறியாமலே நாம அப்படி ஒரு கற்பனை ஒன்றை பண்ணுவோம் இயல்பா. இன்ன ஒளிம்பி இன்ன கண்ணை துறந்து இன்ன விழிக்கிற மாதிரி அந்த நிலையிலேயும் எனக்கு ஒரு விழிப்பொண்டு வரும். ஏதாவது தெரிய வேண்டி வரும், ஏதாவது எனக்கு தெரிய வேண்டி வரணும், எனக்கு அப்படி ஒரு விழிப்பு வரணும் என்று இந்த பழக்க வழக்க அடிப்படையை வச்சு நான் அங்க எதிர்பார்க்கேன். புரிபடுதா? அங்க எதிர்பார்க்கிற ஒரு மனோ இச்சை ஒன்று நம்ம கிட்ட உருவாகுது, ஒரு மனோ நிலை ஒன்று உருவாகுது. ஏனெண்டா விழிக்கணும்டா நம்முட பழக்க வழக்கத்தில என்ன அடிப்படை இருக்கி? பழக்க வழக்கத்துல விழிக்கணும்டா என்னத்தை நாம பழகி வச்சிருக்கோம். இப்படி கண்ணை துறக்கணும், பார்வை தெரியணும், இப்படி எல்லாம் தெரிகிற மாதிரி எல்லாம் தெரியணும் என்று சொல்லித்தானே நம்மளோட உள்ளத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கி. அப்படி பழக்க வழக்கம் அடிப்படையை கொண்டு அந்த பழக்க வழக்கம்ங்கிறது திரை என்று உணராம, அதை திரை என்று நாம நினைக்காம, திரை என்று காண்ற பக்குவம் இல்லாதல ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் எனக்கு அப்படி ஒரு விழிப்பு வரணும். அப்படி விழிச்சு நான் அங்க என்ன செய்யணும், இன்னும் காண்ற மாதிரி காண்ற நிலை ஒன்று வரணும். அப்படி வந்தா தான் விழிப்பு என்று நான் அறியாமலேயே ஒரு கற்பனைக்கு போறேன், ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்கேன். என் உள்ளம் என்ன செய்யுது, எதிர்பார்க்குதா இல்லையா? அப்ப எதிர்பார்க்கிறதால இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா அப்படி ஒரு நிகழ்வு அங்க நடக்க. அப்ப இதை யார் அந்த அப்படி ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டாரான், யார் அந்த நிலைக்கு நம்மளை கொண்டாந்து அதை அப்படி வைக்கானண்டா அந்த உச்சந்தியில குந்திட்டு இருக்கானே. உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமா தந்த அந்த ஊடகம், அந்த ஊடகம் மாதிரியே ஒன்று நீ உணரணும், உன் நிலையில நீ அறியணும் என்று சொல்லி தருது. சொல்லி தருது நம்மகிட்ட. ஊடகம் மாதிரியோ உண்டை நீ காணணும், ஊடகம் மாதிரி தான் நீ உண்டை இன்னைக்கு உணரணும் என்று நமக்கு ஒரு எண்ணத்தை ஊட்டுதா இல்லையா? அந்த ஊட்டுறது செய்தான். ஊட்டினோட நாம என்ன செய்யறோம்டா ஆழ்ந்த உறக்க நிலையில இதே மாதிரி ஒரு அனுபவத்தை அங்க எதிர்பார்க்கும். ஆனா ஆழ்ந்த உறக்க நிலை என்கிறதே அனுபவம் என்று நினைக்கவில்லை. ஆழ்ந்த உறக்க நிலை என்கிறதே அனுபவம். அந்த அனுபவத்தை என்ன என்று நான் அறியணும். அந்த அனுபவத்தை என்னுடைய உள்ளம் விழிப்பா இருந்து அதை உணர்ந்துகிட்டு இருக்கி, உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையில என்னுடைய உள்ளம் இருக்கி, நான் இன்னைக்கு விழிப்பா இருக்கேன். நான் என்கிறது உணர்வுதான்.
அந்த உள்ளம் உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு தான் நான் என்கிறது தான் விழிப்பு. இப்ப என்னடா உள்ளம் உறங்காம விழிப்பா இருக்கு. அது நீங்க மரணிச்சாலும் சரி தூங்கினாலும் சரி உள்ளம் என்ன செய்யாது. ஏன்னா அது நித்தியமா நிலையா இருக்கிற உண்டு. இதயம் என்பது அரசப்பா, அதில் இடிப்பவன் நானனும் இறைவன் என்றா அந்த அரிசி எப்பயாவது இல்லாமாயினா ஆட்சி என்னையாகிறது. இறைவன் இல்லையா? அப்ப இன்னைக்கு என்ன விஷயத்தை நாம விளங்கணும்டா, அது டக்கண்டி எல்லாருக்குமே பிடிபடாது. பிடிபடுற கஷ்டம் எனக்கு தெரியும். அது திரும்ப திரும்ப நான் அதுல தார நுட்பமான விஷயம், ஆழ்ந்த உறக்க நிலைய நீங்க அனுபவத்தில உணர்ந்துகிட்ட இன்னைக்கு இருக்கிறீங்கிறதான் விழிப்பு. அப்ப உள்ளம் என்ன செய்யணும்? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறதாக உள்ளம் உணரும். உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். அப்ப இன்னைக்கு ஆழ்ந்த உறக்க நிலை என்கிற அந்த அனுபவத்தை எது உணருது? எது உணர்ந்துகிட்டு இருக்கி? எது உணர்ந்த நிலையில இருக்கி? உள்ளம் இருக்கி. அப்ப அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிற உள்ளம் உறக்கத்தில் இருக்க, விழிப்புல இருக்காண்டா அது விழிப்புல இருக்கு. ஆனா அந்த உள்ளம் உணர்ந்துகிட்டு விழிப்புல இருக்கிங்கிற விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் மறதி. அந்த மறதியை இன்னைக்கு இருக்கிற காரணம் அதை உணர்த்தித்தார அறிவு உறக்கத்தில் இருக்கு. நாம இந்த சுமந்து கொண்டமே கடல் மலை யாவுமே மறுத்த உடனே நாம சுமந்து கொண்ட அறிவு ஐனைக்கு மறதியில உறக்கத்திலே இருக்கு. அதை எப்படி சொல்றாங்க? உள்ளமெனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவங்காக. இந்த உண்ணங்கிற சொல்ல கொண்டு அவங்க சொன்னது உள்ளத்தை. அப்ப அந்த உள்ளத்திட அந்த அறிவு ஐனைக்கு என்ன அறிக்கி உறங்கிருக்கு. அது தட்டி ஒழுப்பப்படுகிறது இல்லை. தட்டி ஒழுப்பப்படாதத்தில மறுமையிலேயும் என்ன செய்தது? என்ன நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று கேட்டுக்கிட்டு ஒழும்பு. மறுமையிலையும் என்ன நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்ற அந்த அறிவு தான் ஒழும்புது ஐனைக்கு. ஆனா ஒழும்பினத்துக்கு ஐனைக்கு மறுமையில என்ன செய்யலாம் இருக்க? அந்த அறிவு அந்த உள்ளத்தில இருக்கிற அந்த அறிவு தான் இது என்று அந்த உள்ளத்தால பிடிச்சிக்கலாமே இருக்கு. பிடிக்கிற நிலை ஒன்று ஐனைக்கு மிஸ் ஆகுது. ஏனடா அவருக்கு இங்க கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு அவர் பிடிச்சிருக்கும். அவரை பிடிக்கிறதுக்கு தான் அவர் இந்த இந்த பெரிக்கிற இந்த உலகத்துக்கு இந்த துனியாவுக்கு அவர் வந்திருக்க. இந்த நிலைக்கு வந்த காரணம் அதான். ஆலமுல் அஜிசாம்ங்கிற இந்த நிலைக்கு வந்த காரணம் அறியவே பிறந்திருக்க. அறியவே பிறந்தவர் அறியிற வழியை தேடல. அறியிற வழியை அவர் தேடுறதுக்கு முதல் தன்னை அறியணும்ங்கிற ஒரு அறிவு அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? எழுப்பப்பட்டிருக்கணும். அவர் எழும்பியிருக்கணும். அவருக்கு தன்னை அறியணும்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் அந்த அறிவை கொண்டு வந்திருக்கும். வந்தாரண்டா என்ன நடக்கும்? உறக்க நிலையில நான் விழிப்பாக இருக்கிறேன் என்று அவர் உணர்ற இடம் வருமா? நான் விழிக்கணும் என்று நினைக்கிற இடம் வருமா? உண்மையிலே அவர் அந்த நிலையில விழிப்பா இருக்கிறா இல்லையா? அதைத்தான் நான் உஸ்தாது என்ன என்று சொல்றாங்க, உனை காட்டும் உனை இருத்தி உணரச் செய்யும் என்ற வசனங்களை எல்லாம் அவங்க காட்டுறது என்ன? அதனுடைய அர்த்தம், நீங்க புதிதாக ஒரு அனுபவத்தை ஐனைக்கு பெறுறது இல்லை. ஐனைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவத்தை நீங்க முதல் உணருங்க. என்ன அனுபவம் அது? அந்த அந்த அம்மா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து என்றா அனுபவம் இருக்கி அது உணர வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இப்ப உணர்ந்து கொள்ளத்தான் நீங்க நாடினீங்க.
அறியணும் என்று நாடினதும் உணர்ந்து கொள்ளணும் என்று நீங்க அந்த நிலையில இருக்கிறதும் ஒரே விஷயம்தான். சின்னொரு வித்தியாசம் தான் இருக்கு. அப்ப அமா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் களிமா என்றா என்ன? தன்னை அறிய நாடின இடம்தான் அமாங்கிற நிலை. அப்ப அந்த நிலைய அனுபவத்தில உணர வைக்குதான். அனுபவத்தில உணர வைக்குது எப்ப? இனித்தான் வைக்குமா? இப்ப உணர வச்சுக்கிட்டே இருக்கா? ஒவ்வொரு நாளும் நாம என்ன செய்யறோம்? அனுபவத்தில் அதை உணர்றோம். அறிய நாடின நாம அந்த நிலைய அனுபவத்தில உணர்றோம். ஆனா அனுபவத்தில் அதை உணர்றோம் என்று சொல்லி ஏன் நாம விளங்கிக் கொள்றோம் இல்லை? விளங்கிக் கொள்ற இடத்துக்கு வாரம் இல்லை என்று அதை உறக்கம் என்று சொல்லி ஒரு பேரை வச்சு அது நான் தூங்கிட்டு இருக்கிறேன் என்று வெளிப்படையாவே சொல்றேன் நாம. அப்போ இதுக்கு என்ன பாட்டு எழுதியிருக்காக? உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் உண்மையை உணராதங்க. அப்ப உறங்கி விழிக்கிறவர் என்ன செய்யல? அந்த உண்மையை உணர்றாரு இல்லையா? அவர் வளமையா என்ன செய்யறாருன்னா உறங்குறாரு, விழிக்க. அப்ப அவர் உறங்குறேன் எதை எடுக்காரு? இங்க வளமையா படுக்கிறத உறங்குறேன் எடுக்காரு, வளமையா கண்ணை துறந்து இங்க விழிக்கிறத விழிப்பென்று எடுக்காரு. அவருக்கு தெரிஞ்ச விழிப்பல்லாம். ஆனா இது விழிப்பல்ல. ஆழ்ந்த உறக்க நிலையில நான் விழித்தவனாக இருக்கிற நிலைதான் என்னுடைய நிலையான இடிப்பு. அதுதான் விழிப்பு நிலை என்று அவர் என்ன செய்யறாருல்ல? சொல்லி கொடுத்தும் எடுக்காரு இல்லை, அந்த அறிவை வச்சுக்கிறாரு இல்லை. சொல்லி கொடுத்தும் வழிகாட்டப்பட்டும் அவர் எடுக்காரு இல்லையா? என்ன அர்த்தம்? ஐனைக்கு விழிக்கணும் என்று ஒரு எதிர்பார்ப்ப, ஒரு கற்பனையை அவர் யோசிக்க. அப்ப விழிச்சா என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் ஒரு எண்ணம் இருக்குது, அடுத்த கற்பனை வருது. அப்ப விழிச்சா இப்படித்தான் நான் இருக்கும், அடுத்த ஒரு எண்ணம் இருக்குது, அடுத்த கற்பனை வருது. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அதை கற்பனையில எதிர்பார்க்க. அது கடைசி வரைக்கும் கரை செய்யறாரு. அப்படி ஒரு கற்பனை நடக்கவே நடக்காது. இது கடினமாயிருக்கிற காரணம் அதான். எல்லாருக்கும் இந்த இடிப்பு நிலையில இருக்கிறதுக்கு, தரிக்கிறதுக்கு, தரிச்சு அதை அனுபவத்தில் பெற்றுக்கொள்றதுக்கு, அனுபவத்தில் அதை உணர்றதுக்கு கடினமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த நுட்பத்தை உணராம இருக்கிறது தான். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நீங்க போன உடனே உறக்கத்துல கிடக்கிறது உங்களோட புலன்கள் எல்லாம் அடிபட்டு தான் கிடக்கு. உங்களோட புலன்கள், ஐம்புலனும் ஐனுக்கு என்ன செஞ்சுட்டு அடங்கிட்டு நீங்க இருக்கிறீங்க என்று சொல்றேன். அப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க இப்ப உறக்கத்திலேயே இருப்பீங்க, நீங்க விழிப்பாத்தான் இருப்பீங்க. இப்ப உறக்கத்தில் இருக்கிறதும் மறதியில் இருக்கிறதும் மறந்த நிலைக்கு வந்ததும் எது? உங்களோட ஐம்புலன் அடக்கம். ஐம்புலன் ஐனுக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே ஓங்கிட்டு, ஓஞ்ச உடனே மறதிப்பேன். அந்த ஐம்புலனை கொண்டு அனுபவத்தை பெற்று கொண்டிருந்தவர் ஐனுக்கு இருக்காரா இல்லையா? அவரு அப்படி இல்லை என்றா, இல்லை என்று எடுத்தா காலையில அவ்வளவு நினைவோடையும் அவ்வளவு பதிவோடையும் திரும்ப வருவாரா? அப்ப அவர் இருக்கிற இன்னைக்கு. அப்ப அப்படி அவர் இருக்கிற அந்த நிலையை அவர் உணர்றேண்டா, அந்த உணர்ற இடத்துக்கு வாரேண்டா, முதல் அவர் இருக்கிறதாக நம்பணும். அதைத்தான் உஸ்தாது என்ன சொல்றாங்கடா, அந்த பாட்டுல எப்படி சொல்றாங்க? உன்னை இஸ்கென்ற வெண்திரையை கிழித்தெறிந்து உன்னை காட்டுமங்க. அப்படி என்ன இன்னைக்கு என்ன அர்த்தம் எடுக்க வேண்டியிருக்கு? என்ன இப்ப நான் என்று சொல்லி நான் என்ன எடுக்கிற இந்த இடம், இந்த உடலை நம்பிக்கிட்டு நான் என்று சொல்லி நான் எடுக்கிற இந்த இடம் என்ன காட்டிருக்கி, என்ன காட்டுது என்று நான் எடுக்கிறையா? இஸ்கென்ற வெண்திரையை கிழித்தறிந்து உன்னை காட்டும் வண்டி என்ன காட்டுற அந்த நிலையில நான் இருக்கேன், அதுதான் நான் என்று அந்த நிலையில இருக்கிறத நான் எடுக்கிறையா? எது நான்? அவ ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க என்ன உஸ்தாது, விக்கிரி என்பது எதற்காக, ஞாபகம்ங்கிறது என்னத்துக்கு? மறதியை நீக்கி தெளிவை தேக்கி
உரிய இடத்தில் உனை இருத்தியங்காக. அப்படி என்றா உரிய இடத்தில் என்ற அந்த சொல் என்னத்தை நமக்கு விளக்க வருகிறதுண்டா, நீ இப்ப இருக்கிற இடம் உரிய இடம் இல்ல, உன்னை காட்டும் என்று சொல்லி காட்டுற அந்த இடம் தான் உனக்கு உரிய இடம். அதுல உன்னை இருத்தி என்றா நீ இரியதில்லை, அது உண்ட இடம். அப்படித்தான் சொல்ல வராங்க. புதுசாங்க ஒரு இடமும் தயாரிக்கப்பட்டு புதுசாங்க கதிரையும் போட்டு புதுசா போய் ஒரு இடிப்பு நிலையொன்று வாரத்தை எழுதல் அவங்க. அப்படி எழுதல் அந்த பாட்டுல. அந்த வரிகள் அப்படி ஒரு கருத்தை தராது. உரிய இடம் என்றா என்ன? உரிய இடம் ஒன்று உனக்கு இருக்கு, நீ இருக்கா உரிய இடத்துல, நீ இல்லைன்னு இல்லை. அந்த உரிய இடத்துல நீ இருக்கிறத நீ என்ன செஞ்சிருக்க, இங்க மறந்து போய் இன்ன இருக்கிற இடத்தை என்ற உரிய இடம், நான் எந்த இடத்துல இருக்கேன் என்று நினைக்கிறதால இந்த இடத்தை உரிய இடம் என்று நீ எடுக்கா. அதனால நீ இந்த இதை மறந்து, இதை மறக்கிற அந்த மறதியை மறந்து தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை இருத்தி உண்மை சாந்தி என்றா நிலையான சாந்தி இருக்கிற இடம் அது. உண்மை சாந்தி, நிலையான சாந்தி இருக்கிறதுல நிலைப்படுத்து, அந்த நிலையில இரி என்று காட்டுறாங்க. அப்ப ஐனைக்கு நான் இருக்கிறதாக எனக்கு இஸ்கென்ற வெண்திரையை கிழித்தெறிந்து உன்னை காட்டும். நீ இருக்கிறதாக உனக்கு அது காட்டும். அந்த வெண்திரையை கிழிப்பட்டு நீ காட்டப்படுவாய். அப்ப நீ இருக்கிறதாக நீ காணுவாய் என்று அவர்களுக்கு அவக இருக்கிறத காட்டப்பட்ட நிலைய அனுபவத்தில் உணர்ந்துதான் இதை எழுதியிருக்காரு இல்லையா? அப்ப அப்படி நமக்கு ஐனுக்கு இருக்கிறதாக, நான் இருக்கிறதாக நான் காட்டப்படணுமெண்டா, எனக்கு காட்டப்படணுமெண்டா, நான் இருக்கிறதாக எனக்கு தெரிய வேண்டி வரணுமெண்டா, நான் முதல் நம்பணும் நான் இருக்கேன்டா. இன்னைக்கு தூக்கத்தை நீக்கி நான்ங்கிற தூய களிமாவை எடுத்து நான் எடுத்தா நான் ஏனிக்கு இருக்கேன். இப்ப தூக்கத்தை நீங்கிறதுக்கு பிறகு நான் இருக்கேன். இப்ப தூயோன் துணை இருக்கி நம்பி உள்ள தூய்மையோடு செயற்படணும்டா. இப்ப நான் இன்னைக்கு விழிக்கனா விழிப்பா இருக்கனா என்ற முறாக்கபா வேலை செய்யணும். நான் நோட்டமிடணும். அந்த நிலையை என்ன செய்யணும்? நினைவுக்கு எடுத்து நோட்டமிடணும். நான் இன்னைக்கு இனித்தான் இருக்க போறேனா, இனித்தான் இருப்பனா, இனித்தான் விழிக்க போறேனா, நான் இல்ல விழிப்பா இருக்கேனா, நான் நிலையா இருக்கிற நிலையா இருந்த இடம் அதுவா என்ற அறிவு, அந்த சிந்தனை வேலை செய்யணும். அதை நோக்கி அதான் ஆழ்ந்து இருந்து சிந்திக்கும். அந்த சிந்தனை வந்துட்டா ஞாபகத்துல மூழ்கி ஏகத்துல நீங்க இயல்பாவே ஆழ்ந்துடுவீங்க. அப்படி நீங்க திக்ருல மூழ்கி ஏகத்துல ஆள்ற நிலைய ஒவ்வொரு நாளும் இரவையில போய் தலானிய போட்டு படுக்கிற கட்டத்துல மட்டும் யோசிக்க வேணாம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதை உங்களுக்கு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் அதை காட்டுறேன். இப்ப நீங்க இருக்கக்குள்ளேயும் இருக்கணும் அந்த நிலையில. இப்ப நீங்க இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிலையில இருந்துதான் ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க விழிப்பா இருக்கிறத உணரலாம். உணரக்கூடிய சந்தர்ப்பமும் உணர்த்தக்கூடிய சூழலும் இருக்கு. நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையிலேயே படுத்து உறங்கிட்டீங்களா ஐனைக்கு நீங்க இருக்கிறதாக நீங்க எடுக்க இயலாது. ஐனைக்கு இருக்கிறதாக நீங்க எடுக்க முடியாது. ஏனண்டா ஈமா நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள ஐனைக்கு இருந்து இங்க வந்திருக்கேன். நாம வந்து நான் இருக்கிறேன் என்று உஸ்தாது சொன்ன உன்னை காட்டும், நான் இருக்கிறதாக எனக்கு காட்ட வேண்டிய அந்த நிலையை மறந்து நான் உணர வேண்டிய இடத்தை விட்டு இங்க வந்து என்ன செய்யற, அந்த நம்பிக்கையை எடுக்காம இருள் அறியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை உஸ்தாது நம்பி உள்ள தூய்மையோடு செயற்படு தம்பி என்று சொல்ற. அப்ப ஐனைக்கு இப்ப நான் இருக்கேன். இப்ப இருக்கக்குள்ள நான் இப்ப நினைக்கிறேன் எப்படின்னா, அனஸ்நானா செல்றதால அந்த இரவையில தூங்கக்குள்ளதான் அவர் அப்படி நினைவோட அந்த விழிப்பு எடுக்க சொல்றாரு. ரெண்டாவது உங்களோட பக்குவத்துக்கு உங்களோட அறிவு தகமைக்குத்தான் நீங்க அந்த விளக்கம் எடுக்கிறீங்க.
இப்ப நீங்க இருக்கக்குள்ளேயும் இப்ப நீங்க உறக்கத்துல இருக்கிறீங்க. இத பல தடவை ஒரு வாட்டத்துல எப்படி சொல்லியிருக்கேன்டா, உள்ளத்தில முத்திரை, உலகத்தில நித்திரை, கனவே தான் உன் வாழ்க்கையடான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈனைக்கு இப்ப நாம அந்த உறக்கத்துல இப்பயும் இருக்கோம். இப்ப இரவையில நாம போனதுக்கு பிறகு உறக்க நிலையில இருக்கோம். இப்ப நாம விழிப்புல இருக்கோம்ன்ற ஒரு அர்த்தம் எடுத்தா, இந்த கண்ணை துறந்து இன்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறத தான் அவர் விழிப்பண்ண எடுக்காரு. அப்ப உறக்கத்தின் போது மட்டும்தான் நாம விழிக்கணும். இந்த நேரத்துல நாம விழிக்க தேவையில்லை. நாம விழிச்சுத்தானே இருக்கோம் என்ற ஒரு அர்த்தத்தை எடுப்பாரு. அந்த அர்த்தம் எடுக்கிறதால அவர் இப்பயும் நாம விழிக்கணும்ங்கிற அந்த கருத்துக்குள்ள அந்த உள்ளம் வராது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? இப்பயும் உறக்கத்துல இருக்கும். ஏனண்டா எந்த உறக்கம், எந்த மறதி? என்னுடைய இடிப்பு நிலையை என்னுடைய கல்பு உணராம, கல்பு தெரிந்து கொள்ளாம, தெரிகிற இடத்தை பிடிக்காம, ஒஸ்தாது உன்னை காட்டும் என்று என்ன காட்டித்தார அறிவை நான் எடுக்காம, அந்த அறிவை கொண்டு நான் இருக்கிற நிலையை காட்டும் என்று சொல்றாகவா? காட்டி தருகுதா? காட்டுப்படுகுதா? காண்றமா? நான் இருக்கிற நிலைய உன்னை காட்டும் என்று ஒஸ்தாது சென்ற அந்த நிலை நமக்கு காட்டப்படுகுதண்டா, நாம காண்றோம்டா, காண்ற நிலை ஒன்று நமக்கு நம்முடைய கல்புல வந்துட்டா, இப்ப நாம என்ன செய்யறோம்? இப்பயும் வெளிப்படைக்கும். இப்ப நமக்கு அந்த கல்பு உன்னை காட்டும் என்ற அந்த நிலையை காட்டாம, அந்த காட்டுற நிலை வராம, அந்த அறிவு தட்டி ஒழுப்பப்படாம இருக்கின்றா, இப்பயும் நம்ம குருடுதான். இப்பயும் தூக்கத்துல இருக்கும், மறதியில இருக்கும். இங்க கண்ணை துறந்து இமைய துறந்து இன்ன பாக்குறதால நாம விழிப்புல இருக்க மாட்டேன் நினைக்கிறது இன்னைக்கு குருடு. இது ஆரம்பமானவர்கள் எல்லா உலகத்தில் இருக்கிறவங்க இதை வெளிப்பட்டு எடுக்காங்க, இந்த உலகம் தெரிகிறதால. ஆனா உண்மையில என்ன தெரிகிறது? என்ன? கனவு. அப்ப இதை ஒஸ்தாது என்ன என்று சொல்றாங்க? கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே கட்புலன் போலி குத்தங்க. இது ஒரு கட்புலன், கட்டுண்ட புலனுக்கு அமைவ நீ காண்ற ஒரு போலி குத்தங்க. இது நிஜம் இல்லை. ஹக்கென்று உன்னை காட்டும் என்று சொல்ற விஷயம் கல்பு கண் துறக்கப்பட்டு, இல்லாட்டி கல்புல உறங்கி கிடக்கிற அறிவு ஒழுப்பப்பட்டு, அந்த அறிவு என்ன காட்டித்தர, நான் இருக்கிற நிலையா இருக்கிற இருப்ப அதை காட்டி தரும். அதை காட்டி தரது தான் உஸ்தாது என்ன செய்யறாங்க? இந்த பாட்டுல இஸ்கென்ற வெண்திரையை கிழித்தறிந்து உன்னை காட்டும் என்று சொல்றாங்க. இன்னும் இருக்கிற நிலையில இன்னும் நான் இருந்துகிட்டு இருக்கிறத நான் கண்டுட்டு, நான் தெரிஞ்சுக்கிட்டு, என்ன கண்டுகிட்டேன், என்ன காட்டி தந்துட்டு என்று எடுக்கிறத சொல்லலை. அது இந்த நிலைமையும் இல்லை. அப்ப நான் எப்ப இந்த நானுங்கிற உணர்வை பிடிச்சி, அந்த உணர்வை தனிமைப்படுத்தி திக்ர் செய்யறனோ, தியானம் செய்யறனோ, அந்த தியானம் அந்த நான்ங்கிறது ஏகமாக என்கிற அந்த நிலையாக நீ இருக்கா என்று உங்களுக்கு காட்டி தரும். அதை நீங்க கண்டுகொள்வீங்க. அப்படி காட்டித்தாரத்தை நீங்க கண்டுகொள்ற அந்த நிலை கட்டுண்ட புலனை கொண்டு அமைகிற விஷயம் இல்லை. கட்டுண்ட புலனுக்கு தெரிய வர விஷயமும் இல்லை. கட்டுண்ட புலனுக்கும் அதுக்கும் சம்பந்தமும் இல்லை. ஹக்கு காட்சிக்கு எட்டிடா, பேச்சுக்கு தட்டிடா, பேரின்ப தேனூற்று. இதை இன்னொரு பாட்டில வகுமண்ட இருளென்ற வகுமிலே வாழுகின்ற மூடருக்கு, அதாவது இருளென்ற வகுமிலே, இவருக்கு இப்ப இந்த கண் திறந்திருக்கும், காது கேட்கும், வாய் பேசுவாரு, நடப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா இவர் எங்க இருக்காரு? இருள் என்ற அறியாத வகுமில இருக்காரு, மறுச்சியில இருக்காரு. அப்ப ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க? இவர் இருக்கிற இடம் இருள். இவர் என்ன செய்யல? இன்னும் இவர் கல்பு துறக்கப்படல, அதை காண்ற நிலை வரல, இவர் இருக்கிற நிலையை இன்னும் அது காட்டி கொடுக்கல.
அப்ப இந்த கல்வி என்ன செய்யப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கு. இதால உள்ளத்திலே முத்திர பழக்க வழக்கம் மனோ இச்சை நூற்கல்வி அறிவு இந்த முத்திரையை கொண்டு உள்ளம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்ப திரையிடப்பட்டிருக்கு. அப்ப இதை இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்கடா, மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா உன் மறுச்சியே மறைக்கும் திரையாகுமங்க. அப்ப இப்ப ஈனைக்கு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கடா, வகுமு இருளென்ற வகுமிலே வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதப்பாங்க. அப்ப இந்த இறை தோற்றம் என்று சொல்ற இந்த தோற்றத்தை அவர் புரிந்து கொள்ற இடத்துக்கு தான் வரலாம். புரிந்து கொள்ற இடம் தான் வரும். இப்ப புரிந்து கொண்டாரண்டா அந்த தோற்றத்தை என்ன செய்வாரு? அவர் உணர்ந்து கொண்டிருப்பாரு. அந்த உருவத்தை அவர் உணர்ந்து கொண்டிருப்பாரு. அதை எப்படி உஸ்தாது சொல்றாங்கடா, உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரையில்லை உணர்வாயே என்று சொல்ற. அப்ப ஈனைக்கு கொஞ்சம் என்ன செய்ய வேண்டி இருக்கண்டா, அந்த உறவாட்டத்துல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உங்களோட அறிவு தகமைக்கேற்ப ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு அதுதான் என்ற ஒரு முடிவுல நின்றாம இன்னும் கொஞ்சம் சிந்தனை எடுங்க. உங்களுக்கு சிந்திக்கலாம். சிந்திக்கிறவன் தான் மனிதன். இன்னும் சிந்தனை போகும். சிந்தனை தொழில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சீரான நிலையை காட்டி தராம விடாது. அப்ப எங்க எங்க என்னென்ன நுட்பம் என்னன்னா இன்னைக்கு பொதுவா பேச வேண்டியது. இதுல ஆரம்ப புரிதல்ல ஒரு ஆள் இருக்காரு, நல்ல புரிதல்ல இருக்கிறவரும் இருக்காரு, அறவே புரியாதவரும் இருக்காரு. அப்ப எல்லாருக்கும் பொதுவா பேசக்குள்ள உங்களோட அறிவுக்கேற்ப நீங்க எடுக்கிற புரிதல்ல மட்டும் நின்றாம மட்டுப்படுத்தி அதை மட்டும் சிந்தனைக்கு எடுக்காம நீங்க தியானம் செய்ய, விக்கிரில இருங்க, ஒரு நிலைப்படுத்துங்க. நான் தாரத்தை விட அந்த நிலை உங்களுக்கு இன்னும் தெளிவா விளக்கத்தை தரும். அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ற அந்த கல்வி உங்களுடைய கூட இருக்கு. அந்த கல்வை துறந்தீங்களா, அது துறக்கப்பட்டுச்சேண்டா, நான் இன்ன செல்றதை விட அது இப்ப நான் செல்றேன் நீங்க கேட்குறீங்க, அங்க அனுபவத்திலே காண்றுவீங்க. நீங்க இருக்கிற நிலையை நீங்க காணுவீங்க. அரசனும் நீயே அடிமையும் நீயே அமைந்திடில் அங்கே அமைதி உண்டு. அப்படி நீங்க அந்த இருக்கிற நிலை என்று நீங்க உன்னை காட்டும் என்று அந்த காட்டி உங்களை நீங்க காண்ற அந்த நிலை தான் ரப்புடைய நிலை என்று நீங்க உணர்வீங்க. அதுதான் இடிப்பவன் நானனும் இறைவன். இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற நிலை. இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம். இப்ப இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்றது ஒரு விஷயம், உள்ளம்ங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை. ஏகனாய் ஏற்றுக்கொண்ட உள்ளமும் இறைவனும் ஏகமும் ஒரே நிலையில இருக்கிற இடம்தான் இந்த உள்ளம். அரிசி நானனும் இறைவன். அப்ப யார நானண்டை நீ காண போறீங்க? அந்த நிலையில யார உங்களுக்கு காட்டித்தர? உங்களை தான் காட்டித்தரப்போகுது. நீங்க உங்களை காண போறீங்க தெளிவா. திரையே இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, உங்களோட கல்புல இருக்கிற மகிழ்ச்சியும் அந்த வகுமுங்கிற திரையும் நீங்காம அந்த கல்பு காட்டித்தராது. அப்ப நீங்க அதை நீங்க வைக்கிறேன்டா, அது நீங்கணும்டா ஆழ்ந்த உறக்கு நிலையில நான் இருக்கிறதாக நம்புங்க. அதை நீங்க நம்ப, அந்த நிலையை நினைவுபடுத்த, அந்த நிலையில நீங்க தரிக்க உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? உலக சம்பந்தப்பட்ட பதிவுகளை எல்லாம் மறந்து, உலக சம்பந்தப்பட்ட உலகத்தையே மறந்து, உடலையும் மறந்து, அந்த உள்ளம் மட்டும் தனிமையாகும். தனி நிலைக்கு வரும். தனிமையில் அமையா உள்ளமதில் தலைவிரித்தாடும் செய்தானியா. தனிமை அதாவது உள்ள தரகுகள் நிறைந்த உள்ளமதை தனிமைப்படுத்துறது மிக கடினம்.
தனிமையில் அமையா உள்ளம் அதில் தலை விரித்தாடும் சைத்தானியா. அப்ப நம்மளோட உள்ளம் என்ன செய்யணும்? இப்ப எல்லாத்தையும் விட்டு ஒரு தனிமைப்படணும், ஒரு தனி நிலைக்கு வரணும். வந்தா தனிமையில் அமைவது தவமாகும். அந்த நிலையில தவறுற மனிதன் பிணமாகும் என்று சொல்றான். அப்ப நீங்க செய்யற இந்த தியானத்தை நான் சொல்லித்தர நுட்பத்தை நீங்க பிடிச்சா, இரவையில தலானிய போட்டுக்கிட்டு கட்டிலையோ பாயிலையோ தரையிலையோ படுக்கிறதால நீங்க விழிப்பெடுக்கலாம். அந்நேரம் உங்களுக்கு அந்த விழிப்பு வராது. அது ஒரு பயிற்சி உங்களுக்கு. அதே நேரத்துல பகலையில நீங்க நடமாடுற நேரம், இருக்கிற நேரமும் உள்ளத்தில அந்த நினைவு நிலைக்கணும். அந்த நினைவை நிலைக்க வைக்கணும். அந்த நினைவை பிடிச்சுக்கணும். நழுவ விடாம பாதுகாக்கணும். கருத்தோட இருக்கணும். உள்ளம் என்ன நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்பதான் ஜெயம் பெறலாம், வெற்றி பெறலாம். இவருதான் தியானத்தை விட்டு வாழவே மாட்டார். இவர வாழ்க்கை தியானத்தோட இருக்கும் வாழ்க்கை. இவர் வாழுவாரு, எல்லாரும் பார்க்கிற மாதிரி, எல்லாரும் இருக்கிற மாதிரி, எல்லாரும் செய்கிற மாதிரி எல்லாம் செய்வாரு. ஆனா அதே நேரத்துல தியானத்தோட இருக்கிறாரு. இதை சொல்றது இறை தியானம் என்று சொல்றது. இது இயற்கை. இயற்கைன்னா அப்படி ஒரு நிலை இருக்கு. அதான் அந்த நிலையில இருந்தாருன்னா ஒரு உணர்வு. அப்ப இதனால தெளிவா நான் பல தடவை பல உறவாட்டத்தில் இருக்கும். உங்கள்ட்ட உறவாட்டங்கள் இருந்தா கேளுங்க. உறவாட்டத்துல சரியான புரிதலோட எடுத்துடுங்க விஷயத்தை. இல்லாட்டி அதை புரிகிற அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. விளக்கி தாரத்துக்கு ரெடி. அப்ப இப்பயும் நான் ரெக்கார்டிங் எடுத்திருக்கேன். நான் ரெக்கார்டிங்க போடுறேன். இதை வேற எந்த தளத்துக்கும் வேற யாருக்கு நீங்க அனுப்பாதங்க. இதை புரிதலுக்கு எடுங்க. பல தடவை இதை கேட்டு பாருங்க நீங்க. அப்ப நீங்க இப்ப இரவையில உறக்கத்தின் போது மட்டும் உள்ளம் விழிப்புல இல்லை, இப்பயும் விழிப்புலாம் இருக்கு. இப்பயும் அந்த உள்ளம் குருடுபத்த இல்லை, உள்ளம் குருடுபத்தாது. ஆனா அந்த உள்ளத்தை உணர்த்தித்தார, அந்த உள்ளத்தை அறிகிற, அந்த உள்ளத்தை உணர்ந்து கொள்ற அறிவு என்ன செஞ்சிருக்கு? தட்டி ஒழுப்புப்படாம குருடுபத்தி கிடக்கு. குருட்டுத்தன்மை என்று சொல்றது அந்த அறிவு, அந்த நிலையை நமக்கு காட்டித்தராம இருக்கிறது தான். அந்த காண்ற இடத்தை பிடிக்கலாம் இருக்கிறது தான். இதை எப்படி ஒஸ்தாது சொல்றாங்கடா, உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்றதுதான் வாழ்க்கையா. அப்ப இப்ப நம்மட பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்செல்லாம் என்ன செய்யும்? அந்த நிலையில இருக்கிறதாக அதனுடைய பண்பாக மாறிட்டா எல்லாம் மற்ற பக்கம் மாறின. இப்ப துனியாவை, உலகத்தை நோக்குற எல்லா புலன்களும் அந்த நிலையில ஒரு நிலைப்பற்றும். அந்த நிலையை நோக்கியே என்ன செய்யும்? வலது சைட் துறப்பற்றும், வலது கண் பார்வை துறப்படும், வலது பக்கம் திரும்பிடுவோம். இதுதான் வேதம் சொல்ற வலது பக்கம். இந்த உடல்ல இருக்கிற வலது பக்கம் இடது பக்கத்தை செல்லல, அது நாம முடிவு பண்ணது. வேதம் சொல்ற வலது பக்கம் அதான். அந்த பக்கத்திலே அப்படியே திசை திரும்பிடுவோம் நாம. அதுக்கும் ஒரு பாட்டு சொல்றாங்க, திசை அறிந்து செல்வதால் சேரும் இடமே சொர்க்கமே. அதுக்கு முன்னுக்கு வருதுவா, திசை அறிந்து செல்வதால் சேரும் இடம் சொர்க்கமா. ஏகமென்ற பெரும் கடலில், தெளிவரிக்கா இல்லையா? ஏகமென்ற பெருங்கடலில் திசை அறிந்து செல்வதால் இவர் என்ன செய்யறாரு? ஏகமென்ற பெருங்கடலை கண்டுட்டு அறிப்பார். இப்ப அந்த திசைக்கு என்ன செய்யறாரு? இவர் போறாரு. அந்த திசைக்கு இவர் பார்க்காரு, அந்த திசையை கேட்காரு, அந்த திசையை மோர்றாரு, அந்த திசையை உணர்றாரு. இப்ப இவர் ஐம்புலனும் அந்த ஏகமண்ட பெருங்கடலை நோக்கி ஒரு நிலைப்படுகிறது. அப்ப இடது சைட்ல இருக்கிற பார்வை, இடது சைட்ல இருக்கிற கேள்வி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வலது சைட்ல இருக்கிறத நோக்கி என்ன செய்யுது? ஏகமண்ட பெருங்கடல்ல நோக்கி திசை அறிந்து செல்வதால் சேரும் இடம் சொர்க்கமுங்க. அப்ப 24 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு சரியா ஆழ்ந்த உறக்க நிலையில
நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க உணர்ந்தீங்களா 24 மணித்தியாலமும் அதில் நிலை பெற்று இருக்கிற ஒரு சூழல் இருக்குமண்டா, அதை நினைவுலே வச்சுக்கிற ஒரு கல்பு உங்களுக்கிட்ட வருமண்டா, இப்ப நீங்க உறக்க நிலையிலே இல்லை. நீங்க இனி விழிக்கணும் மட்டும் இல்லை. நீங்க இப்ப அந்த நிலையில இருக்கிறீங்கன்னா விழிச்சுதான் இருக்கிறீங்க, விழிப்பா இருக்கிறீங்க. ஏன்? அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றுதான், அதை உணர்ந்துகிட்டு இருக்கிறது ஒன்றுதான், அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒன்றுதான். ஈனைக்கு பார்க்கறது வேற, கேட்கறது வேற, உணர்றது வேற என்று வேறு வேறு இல்லை. என்னடா ஈனைக்கு பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் நீயே ஆட்சி என்று உன்னை காட்டின, உன்னை காட்டுற அந்த நிலையில நிலையாய் நிலைச்சிருங்க. இப்ப இவர் உள்ளம் ஒரு நிலைப்படும். இப்ப இவர் தியானத்தில் இருக்க. இத படுக்கிறதுக்குள்ள பாய போட்டுக்கிட்டு தலானிய போட்டுக்கிட்டு படுக்கிற கட்டத்துல மட்டும்தான் இதை எடுக்கணும் என்ற ஒரு தெளிவு இல்லை. ஒரு விளக்கத்துக்கு வந்துடுவான். இன்னும் இருக்கக்குள்ளையும் நீங்க அதை நினைவுபடுத்தணும். ஏன்னா இருக்கக்குள்ள நீங்க நினைவுபடுத்தி பழகினாதான் படுக்கக்குள்ளையும் மறக்காம இருப்பீங்க. அந்த நினைவு என்ன செய்யும்? நீங்க அண்ணா கண்ண மூட வந்து நிற்கும் உங்களுக்கு முன்னுக்கு. நான் இருக்கிறேன் என்ற அந்த ஏக நிலை ஞாபகத்தில நிற்கும். இப்ப நீங்க மரணிக்க போறீங்க, நிலைக்க போறீங்களா? நிலையான நிலையை பிடிக்க போறீங்களா? அப்ப இன்னைக்கு மரணிக்கிறேன் என்ன அர்த்தம்? இந்த புலன்கள் எல்லாம் அடிபடுறதுதான் மரணம், மறதி என்ற அர்த்தம். எப்ப இந்த புலன்கள் எல்லாம் அடிபடுதோ அப்ப நான் என்று சொல்லி இருந்த அந்த உடலும் இருக்காது, அந்த நிலையும் இருக்காது, கட்டுண்ட இருப்பும் இருக்காது. அது மறந்துட்டேன். இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் விழிப்பா இருக்கேன், ஏக வியாபகமா இருக்கேன்ங்கிற நினைவு தரிபடும். இப்படி இறந்து பிறக்காம இசைந்து வராது. அதை நீங்க இப்படி இருக்கக்குள்ளையும் செய்யணும். இன்னும் இப்ப இருக்கமே இந்த நிலையிலையும் அது நடக்கணும், உறக்கத்தின் போது நடக்கணும். கண் இம துறக்கப்பட்டு கண் விழிச்சிருக்கிற நிலையிலையும் நாம் அந்த நிலையில தரிப்பட்டோம்னா விழிப்பறிக்கும். இதை கொஞ்சம் நல்ல சிந்தனைக்கு எடுங்க. சரியா தெளிவா நீங்க போக வேண்டிய இடத்தை, போக வேண்டிய வழிய, போக வேண்டிய ரூட்டை சரியா காட்டித்தாரனா இல்லையா? காட்டித்தராடி சொல்லுங்க. கரெக்டா காட்டித்தாரனா நீங்க கரெக்டா பிடிங்க. நீங்க கரெக்டா பிடிக்காட்டி உங்களோட அறிவு பக்கத்துக்கு அப்ப நீங்க பிடிப்பீங்க. அதுல சில டைம் என்ன செய்யலாம், சரியும் இருக்கலாம், பிழையும் இருக்கலாம். அதை என்ன என்று தியானம் செஞ்சு அதை பேசினலா வந்து என்னோட பேசி இப்படி பிடிச்சேன், இப்படி ஆயிட்டு, இப்படி பிடிச்சேன், இப்படி ஆயிட்டு ரெண்டு நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா கண்டீங்களா இன்னும் கொஞ்சம் பயணிப்பீங்க. இப்ப கரெக்டா இடத்தையும் காட்டி, பயணிக்கிற முறையையும் காட்டி, பயணம் இப்படித்தான் போகணும் என்ற அந்த அறிவுறுத்தல் எய்னிக்கு போக்குள்ள அவன் எப்படி வந்து உங்களுக்கு குந்திக்கிட்டு செல்லுவான். எய்னிக்கெல்லாம் அவன் வருவான். எய்னிக்கு வந்து அந்த உச்சந்தியில் இருக்கிறவன் குந்துவான். இவ்விடத்தில் செய்தானின் மறுட்டுதலை நீ காண்பாய் என்றே சொல்றாங்க. நீங்க நேரடியா காணுவீங்க. நீங்க கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இடிக்க சறுக்கிடுவீங்க. இப்ப நான் சொல்லிட்டேனா, இப்ப உறவாட்டம் கேட்டீங்களா, இப்ப கொஞ்சம் பிடிபட்டிருக்கும் உங்களோட அறிவுக்கும். இப்ப நீங்க இது முடிய கொஞ்சம் நேரம் அப்படி நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இடிக்க டக்குன்னு வருவீங்க, டக்குன்னு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுதான் அவன் அதிகாரம். நிரப்புவேன் என்று சொன்ன தைரியம். இவ்விடத்தில் செய்தானின் மறுட்டுதலை தெளிவா காணலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரைட், சரி. அப்ப இதோட நிப்பாட்டுவோம். தெளிவா விளங்கிச்சா? வேற யாருக்கு தெளிவில்லை? இன்னும் பல தடவை கேளுங்க, நான் இந்த பேச்சை போட்டுடுறேன். இதுல இன்னும் கேள்விகள் வந்தாலும் இந்த இடத்தை சரியா பிடிங்க. உங்களோட அறிவு திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வராத வரைக்கும் கேட்டு 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 ஒரு வருஷம் ஆனாலும் சரி,
நான் சொல்லித்தான் இந்த இடத்தை வராம இந்த இடத்தை பிடிக்காம ஒரு அணு அளவும் கிடக்கல. அது எந்த கல்வியை யாரு கொண்டாக இருந்தாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட நிப்பாட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும்